புரிஞ்சுதா? எங்க அப்பா வந்துடுவாரு, சீக்கிரம் போயிடு. போகவா சொல்ற? இந்தா நில்லு. ஆமா, போங்கிற நில்லுங்கிற தெரியலையே. என் மேல உனக்கு பிரியம் தானே? இல்ல, நான் சொன்னேன். எங்க அப்பா சம்மதிக்கணுமே. என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல. அப்படி சொன்னா கேக்குற ஆள் இல்லையே. ஜாதி கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப பயந்தவரு. என்ன சொந்தத்திலேதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடவுளே, நான் சொந்தக்காரனா பிறந்திருக்கப்படாதா? நீ மட்டும் கெட்டிக்கார ஆளா இருந்தா. கெட்டிக்காரன் தான். எங்க அப்பாவே எப்படியாவது ஸ்நேகம் பண்ணிக்கிட்டு இங்க அடிக்கடி வரப்போக இருந்தீன்னா அப்புறம் சொல்லி சரிப்படுத்திடலாம். அதுவும் சரிதான். ஆக்குறேன். நான் போட்டுமா? போ சொல்றதுக்கு மனசு வரலையே. அப்ப இங்கே இருக்கேன். சுவாமி, நமஸ்கரிக்கிறேன். இப்போதான் எனக்கு சாப விமோசனம் ஆச்சு. நான் போய் வருகிறேன். இல்லப்பா, மாட்டை கொண்டுகிட்டு வந்தேன் நானு. அதற்கான நீ கழுத்துல கயிற மாட்டிக்கிட்டு நிக்கிற. சாபமா விமோசனமா? என்னப்பா மாயமா இருக்க? மாடாயிருந்த நானே மனுஷனாய் மாறிட்டேனே. மாயம் ஒண்ணுமில்லை, யதார்த்தம். ஒன்னும் மாயம் இல்ல. பலராமர் கொடுத்த சாபத்தினால நான் மாடா பூமியில வந்திருந்தேன். இப்போ உங்களுடைய கிருபையினால மனுஷனா மாறிட்டேன். நான் வர்றேன். அப்போ என் மாடு நான் தான். இவ்வளவு நாளா என் மாடா இருந்தது நீயா? ஆமா, பலராமர் சாபம்னு சொன்னேனே. சுவாமி எப்போ நீங்கும்னு கேட்டேன். யதார்த்தம்னு ஒரு ஆளு உன்னை இழுத்துக்கிட்டு போவாரு, அப்ப உனக்கு சாப விமோச்சனம்னாரு. பாருங்க இப்ப விமோச்சனம். நான் இந்த காலத்து ஆள் இல்ல, துவாபர யுகத்து மனுஷன். துவாபர யுகமா? கிருஷ்ண ஊருங்கிறாங்களே அதான்? ஆமா. அப்ப அவங்கள உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. நல்லா தெரியும். என்ன கிருஷ்ணன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் அவ்வளவு சிநேகிதம். இந்த கோபிகைகள் வீட்டுல எல்லாம் போய் பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் திருடி திம்போம் பாருங்க. அது ஏன் ஒரு முறை இந்த 5 தலை பாம்பு இருக்கு பாருங்க, அத புடிச்சு ஆட்டி வச்சிருக்கிறான். அதெல்லாம் பெரிய கதை. ஐயா, நீங்க இவ்வளவு நாளா என் வீட்டுல மாடா உழைச்சிருக்கீங்க. மனுஷனான சங்கதி என் மகளுக்கு தெரிஞ்சா உங்களை பாக்கலையேன்னு ஏங்குவா. அந்த மாட்டு மேல அவ்வளவு உசுருங்க. அதனால வீட்டுக்கு வாங்கல. மகளுக்காக என்ன மகராசனாய் வாரே, ஆனா மற்றோருக்கு சொல்லாதே. சொல்லுவனா? யதார்த்தம் வேற ஒருத்தருக்கும் தெரியப்படாது. வீடு எங்க இருக்கு? வாங்க, சும்மா வாங்க. இருங்க எல்லாம். செல்லாம், எங்க வந்த? மரியாதையா போயிடு. நான் என்ன செய்வேன்? எங்க அப்பா உள்ள இருக்காரு போல இருக்கே, போய் தொலைய. ஐயோ வந்துட்டாரே, நீ நாசமா போக. என்ன மரியாதை எல்லாம் பேசுற? அவர் யாருன்னு நினைச்ச? நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவரா அவரு? நீங்க வாங்க. உள்ளதை சொல்லாதே மனமே,
உறுதியாயிருந்தீடு. புரியுதா? புரியுதுங்க. என்ன பாடுறீங்க? எல்லாம் ஐயோ வைத்தியார பிள்ளையா இருக்கிய. அவர் யாரு தெரியுமா? நம்ம நிருப மாடு இருந்தது இல்லம்மா, அதுதான் அவரு. என்னப்பா சிரிக்கிறிய? அவர் இந்த காலத்து ஆள் இல்லம்மா, சுவாபர யுகத்தாளு. பலராமர் சாபத்துல மாடானவள். நான் மேய்க்க கொண்டு போனேன்ல, திடீர்னு மனுஷன் ஆயிடுச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டியாந்திருக்கேன். ஓஹோ, அப்படி வந்தவரா? சரிதான்ப்பா. நீ பாக்கணும்னு கூட்டியாந்தம்மா. வா. நமஸ்காரங்க. மனம் போல நடக்கும். அர்ஜுன சன்னியாசியா இருந்தப்போ சுபத்திர இப்படித்தான் வந்து கும்பிட்டான். அப்ப பஞ்சபாண்டவங்களை கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. நல்லா தெரியும். நானும் கிருஷ்ணனும் தானே சுபத்திரை அப்படியே ரதத்துல ஏற்றி கொண்டு போடான்னு சொன்னோம். அப்புறம் பலராமர் கூட கோவிச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு தினசம் அதை சமாதானம் பண்ணி வச்சோம். இப்ப தாமா தெரியுது. இவரு மாதிரி அந்த காலத்து மனுஷன் ஒருத்தர் சொல்லித்தானே இந்த கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. அம்மா பசியா இருப்பாரு, திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டாந்து கொடு. ஆமா, இந்த சந்திரன் சூரியன்லாம் மனுஷன் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்களே. அடிக்கடி கிருஷ்ணனை பார்க்க வருவாங்கல்ல, நான் கூடவே தான் இருப்பேன். இப்போ என்னங்க, தூரத்துல இருந்து பாக்குறதுக்கே கண்ணு கூசுதுங்களே, நீங்க எப்படிங்க கிட்ட? அதெல்லாம் அவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரணம் பழக்கம். இந்தாங்க தின்னுங்க. என்னம்மா இத கொண்டாந்த? ஏன்பா, இவரு நம்ம மாடு தானப்பா, சிம்பாரு. இந்தாங்க. அது முன்னல்லம்மா, இப்ப மனுஷன் ஆயிட்டாரே. எனக்கு சிரிப்பா வருது. அப்பா, இவரு மாடா இருக்கிற போது எங்கடா காணுமேன்னு தேடுவேன். திடீர்னு வைக்க போறக்குள்ள இருந்து வருவேன். அப்புறம் அதட்டி விரட்டுவேன். நான் எசமா வீட்டுக்கு வேலை செய்ய போயிருந்தேன் பாருப்பா, அங்கேயும் ஒரு நாள் வந்துடுச்சு. அப்புறம் எசமா அடிச்சு விரட்டிட்டாரு. பழைய சங்கதி எல்லாம் என்னதுக்கு சொல்ற? நீங்க இப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டு இங்கே இருக்கணும், தேவலோகத்துக்கு போக கூடாதுங்க. இங்க இருக்கிறதே தேவலோகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஆமாங்க, இந்த சந்திரன் சூரியன் தேவரெல்லாம் நம்ம மாதிரி தானே பேசுவாங்க. பாஷை வேற. அது என்னங்க சொல்லவா? சொல்லுங்களேன். அஷ்யத் தஷ்யத் சகதஷ்ய சதோ சம்பஷ்யத் தராதே லகதாஜாத பாட்டே. அது மட்டுமா? சர்ர குடாய குடாரந்த கண்டம். விளங்கலீங்களே. விளங்காது. மஷாலே தகானே மத பிரதாஜகம் தம் சபே சந்திரஜாலே சரதந்திரஜாடி. அர்த்தம் என்னங்க? எனக்கு எங்க தெரியும்? தெரியும், வெளியே சொல்லப்படாது. தேவ ரகசியம் ரகசியம்னு சொல்றாங்களே, இதுதான். சொன்னா தலை வெடிச்சுடும். எல்லாம் நீ பேசிக்கிட்டு, நான் போய் பாலும் பழமும் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பாலுக்கும் பழத்துக்கும் தேவ பாஷையில என்ன சொல்றதுங்க? அதா தின்னத்தா சுதா பால் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. தின்னத்தா சுதா நல்லா இருக்குதுங்க. நான் வரணுங்க. அட பாவி, எங்க அப்பனை பைத்தியக்காரன் ஆக்கிட்டிய. அப்படி இல்லைன்னா நீ என்ன கெட்டிக்காரன் நினைக்க முடியுமா? பாலுக்கும் பழத்துக்கும் என்ன சொன்ன? இன்னத்தா சுதா. ஏன் இப்படியே வச்சிருக்க? தின்னு. திங்கவா? தின்னு.